வேணும்னு மேக்கப் கேவலமா போட்டுட்டு மூஞ்சியும் கேவலப்படுத்திக்கிறா. ஒரு அசிங்கமான மறுவரை ஒட்ட வச்சுக்கிறா. இவளோட எக்ஸ்பைஃபன் பிளைண்டட் போறான். அதை கெடுக்கிறதுக்காக இப்படி மேக்கப் பண்ணிருப்பா. இவ அங்க போய் அந்த பொண்ணு முன்னாடி அவ கேவலமா நடந்துக்கிறா. இதை பார்த்தோன்னு அந்த பொண்ணு கோச்சிட்டு போயிடுறா. அதுக்கடுத்து அவனோட மூஞ்சியை பாக்குறா. பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிரா. ஏன்னா இவன் அவனோட பாய் ஃப்ரெண்டே கிடையாது. நான் பண்ண தப்புக்காக நான் என்ன வேணா பண்றேன் அப்படின்னு அவன் கேக்குறா. அவனோட குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. அதனால பொண்ணு பக்கையும் வந்திருப்பான். நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறான். இதை கேட்ட உடனே அவ அதிர்ச்சி ஆயிடுறா. இவளும் யோசிச்சு பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிடுவா. உடனே மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. இனிமேல் என் கூட தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவளும் ஓகே சொல்லிட்டு கிளம்பிடுறா. இவ கிளம்பின உடனே ஒரு பெரிய கார் வந்து நிக்குது. ஆக்சுவலா பார்த்தா இவன் பெரிய பணக்காரன். உண்மை இப்ப சொல்ல வேணாம் முடிவு பண்ணிருப்பான். இவன் வீட்டை பார்த்த உடனே பெருசா இருக்கறனால இவன் பெரிய பணக்காரனும் அப்படி சந்தேகப்படுறா. உடனே இது என் வீடு இல்ல, இது ரெண்டுக்கு வாங்கினது அப்படின்னு மறுபடியும் போய் சொல்றான். இவளும் அவன் சொல்றதை நம்பிடுவா. அவ குளிச்சுட்டு திரும்பி வரும்போது அவ ஃபேக்க மேக்கப் பண்ணதுல அழிஞ்சிருது. இவன் இப்பதான் இவளோட உண்மையான அழகா பாக்குறான். பார்த்தோன்னே மயங்கி போய் மூக்குல இருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. இவன் ரொம்ப அழகா இருக்கனால இவன் பாத்துக்கிட்டே இருக்கான். இவனை பார்த்து சியோட பாடி கார்ட் அப்படின்னு தப்பா நினைச்சுப்பா. இவனோட அம்மா அப்பாவும் இவனோட வைஃப கேரட் தெரிஞ்சதுக்காக ஏழை கெட்டு போட்டு வந்திருப்பாங்க. அவ எங்க அம்மா அப்பாவை நல்லா கவனிச்சுக்கிறா. அதனால அவங்க அம்மா அப்பா இவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. நைட் தூங்க அவன் கீழே படுத்திருக்கான். இதை பார்த்துட்டு மேல படுக்க சொல்லி கேக்குறா. ரெண்டு பேரும் ஆக்கியம் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாம கிஸ் பண்ணிக்கிறாங்க. விடிய அவன் நேரமா வேலைக்கு போயிடுறான். கரெக்டா இவன் போன பிறகு அவ ஃப்ரெண்டு கால் வருது. உனக்கு ஜாப் கிடைச்சிருக்குன்னு. ஆட்கள் இருந்து ஹஸ்பண்ட் எட்டி பாக்குறா. இதை இவன் பார்த்த உடனே அந்த காரை போக சொல்லிட்டு ஒரு சைக்கிள் எடுத்து வேலைக்கு போற மாதிரி நடிக்கிறான். கடைசியா பார்த்தா இவனோட கம்பெனி தான் அவளுக்கு ஜாப்பும் கிடைச்சிருக்கும். கடைசியா பார்த்தா இவ ஜாப்புக்காக அந்த கம்பெனி ஓனர் இவரோட ஹஸ்பண்ட் தான். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.